சித்தார்த் அண்ட் அதித்தி ராவ் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பரவிட்டு இருந்துச்சு. எங்களுக்கு கல்யாணமெல்லாம் ஆகலை, என்கேஜ்மெண்ட் தான் வந்து நடந்து முடிஞ்சிருக்குது அப்படிங்கிற ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை அவங்க சைடு இருந்தே வந்து வெளியே வந்து விட்டுருந்தாங்க. ஸோ அவங்க சைடு இருந்து அந்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகிற வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் பார்க்கறதுக்கு நாங்கள் ஈகராக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி நிறைய பேர் வந்து அந்த இடத்துல வந்து கமெண்ட் பண்ண வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்படி கமெண்ட் பண்ணிட்டு இருந்த டைமில் இப்போ சோசியல் மீடியாவில் ரீசெண்டாக ஒரு விஷயம் வந்து வைரலாக பரவிட்டு இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கும்போது, அதித்தி ராவ் அவர்கள் வந்து சித்தார்த் அவர்களுக்கு ஒரு செயின் ஒன்று வந்து மாட்டி விட்டுட்டு இருக்காங்க. அந்த செயின் மாட்டுறதே வந்து சித்தார்த் அவர்களுக்கு அதித்தி ராவ் அவர்கள் வந்து தாலி கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் மத்தியில் வந்து இந்த வீடியோ வந்து பயங்கர வைரலாக வந்து பரவிட்டு இருக்குது. ஸோ ஃபேன்ஸ் மத்தியில் எதிர்பார்த்துட்டு இருந்தது என்னமோ சித்தார்த் அவர்கள் வந்து அதித்தி ராவ் அவர்களுக்கு தாலி கட்டுற மாதிரியான வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் பார்க்கணும் தான். ஆனால் அது அப்படியே வந்து உல்டாவா இப்போ அதித்தி அவர்கள் வந்து சித்தார்த் அவர்களுக்கு தாலி கட்டுறாங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த இப்போ இந்த வீடியோவை வச்சு வந்து சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக வந்து பரப்பிட்டு இருக்காங்க. ப்ளஸ் இவங்களோட என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிருந்ததே வந்து நிறைய பேரால் பேசப்பட்டது என்னவா இருந்ததுன்னா, இவங்க வந்து சீக்கிரட்டான ஒரு என்கேஜ்மெண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்கிற மாதிரி சொல்லப்பட்டு இருந்துச்சு. அதுக்கும் பதிலளிக்கிற வகையில் சித்தார்த் அவர்கள் சைடு இருந்து நாங்கள் சீக்கிரட்டா பண்ணோமா பிரைவேட்டா பண்ணோமாங்கிறது வந்து யார் யாரை இன்வைட் பண்ணமோ அந்த ஒரு விஷயத்து மூலியமாவே வந்து தெரிஞ்சிருக்கும். நாங்கள் யார் யாரெல்லாம் வந்து இன்வைட் பண்ணியிருந்தோமோ அவங்க மத்தியில் நீங்கள் கேட்கும்போது இது பிரைவேட்டா நடந்த ஒரு என்கேஜ்மெண்ட் வந்து சொல்லுவாங்க. யார் யாரெல்லாம் நாங்கள் வந்து இன்வைட் பண்ண முடியாமல் வந்து போயிருந்ததோ அவங்க எல்லாருமே வந்து இது சீக்கிரட்டா நடந்ததாக தான் வந்து பேசப்படுவாங்க. ஸோ என்கேஜ்மெண்ட் என்னமோ வந்து பிரைவேட்டா வந்து நடந்திருந்தாலும் கூட கல்யாணமானது எங்களோட பேரண்ட்ஸ் சைடு இருந்து டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து கூடிய சீக்கிரமே எல்லாத்துக்கும் வந்து தெரியிற வகையில தான் வந்து நாங்கள் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அந்த டைம்லேயே வந்து யாரும் வந்து பண்ணியிருந்தாரு. ப்ளஸ் அதித்தி ராவ் அவர்கள் நடிச்சு வெளிவந்திருந்த காற்று வெளியீடு படமானது கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆகி 7 வருஷம் ஆயிடுச்சு. அந்த செலிப்ரேஷனே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் ஒருவேளை நீங்க மணிரத்னம் சாரனுடைய ஃபேனா இருந்தீங்கனாவோ இல்லை காற்று வெளியீடு படம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து இருந்திருந்தனாவோ அதுல என்ன விஷயம் பர்டிகுலரா வந்து பிடிச்சிருந்தது அப்படிங்கிறது வேணா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸ்கூல் டேஸில் டைரக்டரின் மன்மதன் இன்டர்வியூ இந்த படத்துல விஜய் சார் கேட்டாரா? எனக்கு இன்னும் அந்த பீஸ்டோட இதே பார்த்தோம். தம்பி சொன்னா இப்பதான் நான் கேட்டாரு. உள்ள போய் எட்டி பார்த்தவொடனே அவங்க ஸ்னேகா உட்காந்துட்டு இருந்தாங்க. அது கிட்ட வந்து ஆக்ட் பண்ணிட்டு ஐயோ ஆனா அதெல்லாம் சொல்லலாம். வெங்கட் பிரபுக்கு பர்த்டே இதுக்கு போயிருக்காங்க, பேங்காக்ல ஷூட். அங்க விஜய் சார் ஷூட்டிங் நடந்துச்சுன்னா அத்தனை பேரும் அலோவ் பண்ண மாட்டாங்க. எனக்கு ராங்கான கொஸ்டின். Never have I ever kissed someone in school days. தப்பா வச்சுட்டு திருப்பி டைரக்டருக்கு பக்கத்து கொஸ்டின் சொல்லுங்க, நான் கேட்டுறேன், நான் தெரிஞ்சுக்கிறேன்.